ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அடிக்கிற வெயிலுக்கு இதமாக ஐஸ்கிரீம் தான் சூப்பராக செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கேங்க. இப்போ இது வந்து நல்லா பொங்கி வரட்டும். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி, ஒரு 5 பாதாம் வந்து ஒரு 3 மணி நேரமாக நல்லா நான் ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா ஊறி வந்துருச்சு. இந்த பாதாமில் வந்து இந்த தோல் மட்டும் நம்ம நீக்கிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஊற வச்ச பாதாம் முந்திரி இது ரெண்டையுமே அதில் சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். மில்க் பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இது வந்து நான் சர்க்கரையோடு சேர்த்து அடித்து வச்சுருக்கேன். நல்ல ஃப்ளேவர் கொடுக்குன்றதுனால நான் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், பால் வந்து நல்லா கொதிக்குது. இந்த ஓரம்லாம் நல்லா இந்த மாதிரி ஆடையெல்லாம் நல்லா எடுத்து விடுங்க. அப்போ தான் வந்து ஐஸ்கிரீம் வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்து அந்த பாதாம் முந்திரி மிக்ஸை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி சர்க்கரை சேர்த்து செய்ய போகிறது கிடையாது. நான் வந்து அதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை தான் சேர்த்து செய்ய போகிறேன். நீங்கள் சர்க்கரை சேர்த்து செய்யணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஒரு 100 கிராம் அளவு சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். அப்படி ஆறட்டும். நல்லாவே ஆறடிச்சுங்க. பாருங்கள், இதுவே நல்லா பார்க்குறதுக்கு அப்படியே கிரீமி மாதிரி இருக்குது. பாருங்கள் நல்லா. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நான் ஏற்கனவே பாதாம் முந்திரி அரைச்சேன், அதே மிக்ஸி ஜாரில் தான் சேர்த்துக்கிறேன். ஜாரில் சேர்க்கும்போது கொஞ்சம் ஆற வச்சு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஜார் வீணாக போயிடும். இப்போ இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், மிக்ஸியில் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. நான் வந்து மோல்டு யூஸ் பண்ணி நான் செய்ய போகிறதில்ல. வீட்டில் உள்ள அந்த சில்வர் டம்ளரில் தான் நம்ம இன்றைக்கி ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். இப்போ இதில் நம்ம இப்போ எல்லா டம்ளர்லேயும் இந்த ஐஸ்கிரீம் கலவையை இதில் சேர்த்துடலாம். இப்போ டம்ளரில் எல்லாத்துலேயுமே நான் ஊற்றிட்டேன். இப்போ மீதம் இருக்கிற ஐஸ்கிரீம் மிக்சரை எடுத்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் கூட நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிடலாம். இதில் லைட்டாக ஒரு ஹோல் மட்டும் போட்டுக்கலாம்.
இப்போ ஸ்டிக் வச்சிடலாம் அதில். இப்போ இதுலேயும் சின்ன சின்னதாக ஹோல் போட்டுடலாம். இப்போ எல்லா கிளாஸையுமே நான் கவர் பண்ணிட்டேங்க. அதில் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கும் வச்சுட்டேன். இப்போ இது ஒரு 8 மணி நேரம் நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ கவரெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக செட் ஆகிடுச்சு. ஒரு 2 செகண்ட் மட்டும் நம்ம தண்ணியில் வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதையும் எடுத்துடலாம். இதை அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். இது மேலே கொஞ்சமாக நட்ஸு சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக குல்ஃபி ஐஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.